அது நிறைய பேருக்கு இருக்கு. பக்கத்தில் பேசிக்கிப்பாங்க, அவங்களுக்கு தெரியுமா தெரியாது, நமக்கு தெரியும். அந்த பேட் ஸ்மெல் எப்படி வரும்? ஒரு பாத்திரம் இருக்கு, அழுகி போனால் ஆகிட்டே இருக்கு, மூடி திறந்து என்ன ஆகும்? வர அப்போ உள்ளுக்குள் செரிமானம் ஆகாமல் கிடக்கு. இவங்க வேணா 3 நேரம் மலம் வரும்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள் அன்டைஜஷன் ஐட்டம் இருக்கு லேயர்ல, அதுதான் வாடை. அப்போ சுத்தப்படுத்தணும். பட்டினியே மருந்து, வேற என்ன செஞ்சாலும் வாடை. அதுதான் தோசமாவும் இல்லாமல் தெரியுமா? அதுதான் மருந்துன்னு சொல்லிட்டேன். லங்கனம் பரமவசம். பசியோடு இருக்க முடியாது, என்ன சாப்பிட்டே இருந்துருப்போம். ஜூஸ் பாஸ்டிங் எடுங்க. அதாவது 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்க ஆரஞ்சு ஜூஸ், அது போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு பகல் முழுது மட்டும் இது பண்ணுங்க. 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி 1.5 மணி நேரத்துக்கு ஒரு ஜூஸ். 5 ஜூஸ் ஒரு நல்லா வந்தால் ஒரு பழம் எடுங்க, ஜூஸ் போடுங்க, ஏலக்காய் போட்டு சாப்பிடுங்க. இந்த ஜூஸ் 1.5 மணி நேரம் குடிக்க 1.5 மணி நேரம் ஸ்டெமினா நிற்கும். அப்போ பகல் பொழுது அந்த ஸ்டெமினா இருக்கும். அதுக்கு பிறகுதான் சாப்பிடணும். இந்த பசிக்கில் போய் மங்குன்னு விடக்கூடாது. 6 மணிக்கு பிறகு போட்டு மங்குன்னு அமுக்கக்கூடாது. அதனால தான் இந்த விரதம் இருந்தவங்களுக்கெல்லாம் பாருங்க, அரசியல்வாதிகள் யாராவது விரதம் இருந்தால் க்ளோசிங் ஆஃப் த இது ஜூஸ் தான் கொடுப்பாங்க. விரதம் யாராவது இருக்கலாம், விரதத்தை முடிப்பது அறிவாளி தான் முக்கியம். அதனால் லைட்டாக கஞ்சி மட்டும் போடணும், அதை சாப்பிட்டு படுத்துடணும். போட்டு ஒரே அமுக்கா பசியில் இருந்திருக்கோம் வெட்டிடுவோம்னு காஞ்ச மாதிரி ஏதோ பாஞ்ச மாதிரி பார்க்கக்கூடாது. அவ்வளோதான் சரியாக போயிடும்.